ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய தீம் பார்க்கெல்லாம் போயிருக்கோம். அந்த தீம் பார்க்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பஞ்சி ஜம்பிங்காக இருக்கட்டும், இல்லை ரோலர் கோஸ்டரில் விளையாடுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான மிஷினரிஸ் என்னென்ன இருக்குது அங்கெல்லாம் போயிட்டு நம்ம விளையாடுவோம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில பேருக்கு பிடிக்காது, ஏன்னா அவங்க பயப்படுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு த்ரில்லிங்கான ஒரு மிஷினரிஸ்லாம் ஆடுறது, இல்லை த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் இந்த மாதிரியான ஒரு இடத்துலலாம் விளையாடுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வாட்டர் ஸ்லைட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி வாட்டர் ஸ்லைட்ஸில் போய் விளையாடுவாங்க. அது கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும், தண்ணியிலும் விளையாடலாம், பயமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் எடுத்துன்னு வந்திருக்கிற வாட்டர் ஸ்லைட்ஸில் நீங்கள் எதுனா ட்ராவல் பண்ணிங்கன்னா பயப்படுவாங்கல்ல, அவங்கள விட்டுருங்க. தைரியமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னல, அவங்களுமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு 10 வாட்டர் ஸ்லைடை நான் இந்த வீடியோவில் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். அந்த 10 வாட்டர் ஸ்லைடும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். பிளமிட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வாட்டர் ஸ்லைட் யூஎஸ்ல இருக்கிற ஒரு யூனிக்கான வாட்டர் ஸ்லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மலை சுற்றி ஃபுல்லாகவே ஐஸ் கட்டியால் தான் நிறைஞ்சிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஸ்னோ ஏரியாது, ஸ்னோ வீந்துட்டே இருக்கும். ஸ்னோ இந்த மாதிரி வீந்துட்டே இருக்கும் போது ஃபுல்லாகவே ஐஸ் கட்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே இருந்து கீழே அந்த ஸ்லைடில் ட்ராவல் பண்ணும் போது பர் ஹவருக்கு 97 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் மேலே இருந்து கீழே வருவீங்களாம். நீங்கள் ஒரு வண்டியில் ட்ராவல் பண்ணாலே நம்ம ஒரு 60, 70 அந்த மாதிரி போனாலே ஃபுல்லு எப்படி வைப்ரேஷன் வரும், ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இதாகும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு 97 கிலோமீட்டர் ஸ்பீடில் மலை மேலே இருந்து நீங்கள் ஸ்லைடு பண்ணும் போது அது கூடவே என்னன்னா ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கொடுக்கும் அப்படின்னா, இந்த மலை சுற்றி நாலா பக்கமும் ஐஸ் கட்டி இருக்கும். அதுக்கப்புறம் மலை, இந்த மாதிரி ஒரு நேச்சர். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டு மேலே இருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த வாட்டர் ஸ்லைடு இந்த உலகத்திலேயே டாலஸ்ட் வாட்டர் ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு டாப் 10 லிஸ்ட்டில் இந்த வாட்டர் ஸ்லைடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யூனிவர்சல் வால்கேனோ பே, இந்த ஒரு வாட்டர் ஸ்லைடு எந்த இடத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஃப்ளோரிடாவில் இருக்கிற ஒரலாண்டோ அப்படின்ற ஒரு இடத்துல தான் கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு வாட்டர் ஸ்லைடை அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான வாட்டர் ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு வால்கேனோ பேல 3 ஸ்லைடு இருக்கா. அந்த 3 வாட்டர் ஸ்லைடுமே சேம் ஹைட்டு தான் இருக்கும். நீங்கள் வேற ஏதாவது தீம் பார்க்கோ அந்த மாதிரி எங்கன்னா போய் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வாட்டர் ஸ்லைடும் ஒரு சைஸில் கட்டி வச்சுருப்பாங்க. ஒன்று குள்ளுமாக இருக்கும், ஹைட்டாக இருக்கும், அது இன்னொன்று இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கட்டி வச்சுருப்பாங்க. பட் இதில் இந்த வால்கேனோ பேல கட்டி வச்சிருக்கிற வாட்டர் ஸ்லைடு 3 கட்டி வச்சிருக்கிறாங்க. 3மே சேம் ஹைட்ல இருக்குது. அதில் ஒரு வாட்டர் ஸ்லைடுக்கு தனித்தனியாக பேரும் வச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டர் ஸ்லைடு பேர் என்ன அப்படின்னா, கோவோக்ரே பாடி பிளங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது காலா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூணாவது தானுய் அப்படின்னு சொல்லிட்டு, இது 3 வாட்டர் ஸ்லைடு தான் நான் சொன்னேன்ல, 3மே சேம் ஹைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது 3 தான் அந்த இடத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த 3 வாட்டர் ஸ்லைடோட ஹைட்டு 125 ஃபீட் உயரத்துல கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த வாட்டர் ஸ்லைட்ல யாருன்னா டிராவல் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு மனிதர் இருக்காங்க அப்படின்னா அவங்க மினிமம் 4 ஃபீட் ஹைட் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க 30 கிலோ இருக்கணும். நீங்கள் இந்த ஒரு வாட்டர் ஸ்லைடில் நீங்கள் ஸ்லைடு பண்ணும்போது உள்ளே ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாரர் மியூசிக்கெல்லாம் போட்டிருப்பாங்களாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே உள்ளவே அப்படியே டர்னிங் எல்லாம் இருக்கும். ஒரு 70 டிகிரியில் டர்ன் ஆகிற மாதிரி டர்னிங்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் இது இப்படி ட்ராவல் பண்ணும்போது அந்த பேய் சவுண்டாக இருக்கட்டும், இதெல்லாம் கேட்கும் போதே அவங்களுக்கு ஒரு சில பயம் உருவாகும். இந்த வாட்டர் ஸ்லைடு டாப் 10 ஹையஸ்ட் வாட்டர் ஸ்லைடு அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிருக்குது. ஹில் சைடு வாட்டர் ஸ்லைடு, இந்த பேரை கேட்கும் போதே கொஞ்சம் யூனிக்காக இருக்குது இல்லை? இந்த வாட்டர் ஸ்லைடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, இது சைனாவில் இருக்கிற லீ ஷி அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது.
இந்த வாட்டர் ஸ்லைடோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட 8933 அடி நீளமாக கட்டி வச்சிருப்பாங்களாம். அதுவும் எந்த மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம காட் செக்ஷன்ல ஜிக்ஸாக் ரோட்ஸ் எல்லாம் வரும்ல, ஸோ அதே மாதிரி இந்த வாட்டர் ஸ்லைட்ல கூட வந்து ஜிக்ஸாகா வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இன்னொன்று என்னன்னா இதுல யூனிக்கான விஷயம், நீங்கள் இந்த வாட்டர் ஸ்லைட் ட்ராவல் பண்ணி வரும்போது சுற்றி வந்து ஃபுல்லாக காடாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ஸ்லைடை ஒரு டிரான்ஸ்பரண்டான கிளாஸில் தான் கட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் இதில் ட்ராவல் பண்ணும்போது இது வந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு வாட்டர் ஸ்லைடுக்கு 2019 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு பட்டமும் கொடுத்துருக்குறாங்க. அக்வா லூப் இந்த ஒரு வாட்டர் ஸ்லைடு எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குது. இந்த வாட்டர் ஸ்லைடில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா மினிமம் உங்கள் ஹைட் வந்து 3 அடி 11 இன்ச் இருக்கணுமா. அதுக்கப்புறமா உங்கள் வெயிட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 45 130 கிலோக்கு உள்ளே இருக்கணும். அதுக்குள்ளவே இருந்தீங்கன்னாக்கா உங்களை வந்து இந்த வாட்டர் ஸ்லைடில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ட்ராவல் பண்ணதுக்கு அலோவ் பண்ணிங்கன்னா எல்லாம் லைனில் நின்றுட்டு இருக்கும் போது ஒருத்தரையாக என்ன பண்ணுவாங்க, ஒரு கண்ணாடி பெட்டி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே அமுச்சிட்டு உங்கள் கையை வந்து இந்த மாதிரி க்ராஸாக வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கின்னு சைலண்ட்டாக அப்படி நின்றுட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே கைடு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஒரே ஒரு பட்டன் ஒன்று ப்ரெஸ் பண்ணுவாங்க. ப்ரெஸ் பண்ண உடனே கீழே ஒரு சப்போர்ட் இருக்கும், அந்த சப்போர்ட் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன உடனே நீங்கள் வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க. இது வந்து நார்மலாக ட்ராவல் பண்ணுறது கூட கிடையாது, அப்படியே ட்ராவல் பண்ணுவீங்க. கீழே வந்து 360 டிகிரியில் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டியூப்பில் வந்து அப்படியே ரவுண்டாக சுற்றுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் போய் இப்படி சுற்றினீங்கன்னா ஒரே ஒரு சுற்று தான், தலையே சுற்றிடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். சுனாமி சர்ஜ் சிகாகோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வாட்டர் ஸ்லைடை வேர்ல்ட் லாங்கஸ்ட் கோஸ்டர் வாட்டர் ஸ்லைடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஒரு வாட்டர் ஸ்லைடில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃப்ளோ வாட்டர் ஜெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வாட்டர் ஸ்லைடில் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணின்னு இருப்பீங்க. ஒரு சில டனல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அப்படின்னா இப்போ ரோலர் கோஸ்டரில் வந்து அப்படியே இப்படி ஃபுல்லாக கிராஸ் ஆகி அப்படியே டர்ன் ஆகும்ல, சுத்தம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இந்த ஒரு வாட்டர் ஸ்லைடில் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஒரு வாட்டர் ஸ்லைடை கீழே இருந்து மேலே பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஹைட் வந்து 86 ஃபீட், அவ்வளோ ஹைட்டில் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா இதோட லென்த் வந்து 950 ஃபீட், அந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குமா. நீங்கள் இதில் ட்ராவல் பண்ணும்போது பர் ஹவருக்கு 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணுவீங்களா, அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுற மாதிரி உருவாக்கி வச்சுருக்குறாங்க. இந்த வாட்டர் ஸ்லைடை இப்போ தான் ஒரு 4 வருஷம் தான் ஆகிருக்குது ஓப்பன் பண்ணி. எப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 29 மே 2021 தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஓப்பன் பண்ண உடனே இதுதான் மோஸ்ட் ஃபேமஸ் வாட்டர் ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வாட்டர் ஸ்லைடில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சில லைட் எஃபெக்ட் எல்லாம் இருக்கும். நீங்கள் உள்ளே ட்ராவல் பண்ணுவீங்க, ஃபுல்லாக டியூப்பில் கவர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உள்ளே ஒரு சில லைட் எஃபெக்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து மியூசிக் எஃபெக்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இதனால தான் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு வாட்டர் ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இன்சானோ வாட்டர் ஸ்லைடு, இந்த வாட்டர் ஸ்லைடு வந்து பிரேசிலில் தான் கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த வாட்டர் ஸ்லைடு எந்த அளவுக்கு ஹைட்டில் கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வாட்டர் ஸ்லைடு மேலே டாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அட்லாண்டிக் ஓஷனே பார்க்க முடியுமா, அந்த அளவுக்கு வந்து ஹைட்டில் கட்டி வச்சிருக்கிறாங்க. இதோட ஹைட்டு என்னன்னா 134 ஃபீட் ஹைட்டில் கட்டி வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த வாட்டர் ஸ்லைடை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் டாலஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் வாட்டர் ஸ்லைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வாட்டர் ஸ்லைடில் நீங்கள் அங்கே மேலே இருந்து கீழே ஸ்லைட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வெறும் 5 செகண்டில் வந்து நீங்கள் கீழே வந்து லேண்ட் ஆகிடுவீங்க. இது வந்து எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. L2 வாட்டர் ஸ்லைடு, இந்த வாட்டர் ஸ்லைடு வந்து ஆஸ்திரேலியாவில் தான் கட்டி வச்சிருக்கிறாங்க.
இந்த வாட்டர் ஸ்லைடில் 2 லூப் இருக்கும். ஃபர்ஸ்ட் லூப்போட ஹைட் வந்து 40 மீட்டர் இருக்கும். முதல்ல வந்து 40 மீட்டர் ட்ராவல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து செகண்ட் லூப்புக்கு என்ட்ரி ஆவீங்க. ஃபர்ஸ்ட் லூப்பில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது 65 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் லூப்புக்கு கிராஸ் ஆகிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் ஸ்பீட் குறைஞ்சிரும். ஸ்பீட் குறைஞ்சிட்டு 40 கிலோமீட்டராக மாறிடும். அதுக்கப்புறம் வந்து 40 கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு வாட்டர் ஸ்லைடை வந்து 25 மீட்டர் ஹைட்டில் கட்டி வச்சுருப்பாங்க. கிளிமஞ்சாரோ வாட்டர் ஸ்லைடு. இந்த ஒரு வாட்டர் ஸ்லைடை பிரேசிலில் தான் கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு வாட்டர் ஸ்லைடோட ஹைட் வந்து 164 ஃபீட் ஹைட்டில் கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு வாட்டர் ஸ்லைடுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா இது ஒரு டாலஸ்ட் வாட்டர் ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடமும் கொடுத்துருக்குறாங்க இந்த வாட்டர் ஸ்லைடுக்கு. இந்த வாட்டர் ஸ்லைடை 164 ஃபீட் ஹைட்டில் கட்டி வச்சிருப்பாங்க. இது வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுவோமா. நீங்கள் மேலே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கீழே எண்ட் ஆகிறதுக்கு வந்து 100 பர் ஹவருக்கு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வாட்டர் ஸ்லைடு கூட அவ்வளோதான். வெறும் 5 செகண்ட் தான் ஆகும். ஜாஸ்தி கூட ஆகாது. வெறும் 5 செகண்ட் தான். 5 செகண்டுக்குள்ள சட்டுன்னு முடிஞ்சிடும். ஆர்சிலர் மித்தன் வாட்டர் ஸ்லைடு. இந்த வாட்டர் ஸ்லைடை எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா இது வந்து பொதுமக்கள் எல்லாம் வந்து வாட்டர் ஸ்லைடு பண்ணணும், ஸ்லைட் பண்ணி என்ஜாய் பண்ணணும். ஸோ இதுக்காகலாம் கட்டினது கிடையாது. இதோட நோக்கம் என்னன்னா 2012 ஒரு ஒலிம்பிக் ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்குது. அந்த ஈவெண்ட்டில் வந்து இந்த வாட்டர் ஸ்லைடு இருக்கணும், இந்த வாட்டர் ஸ்லைடை வச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வாட்டர் ஸ்லைடை வந்து 2012 கட்டி வச்சிருக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சரி இது எதுக்கு சும்மா வேஸ்ட்டாக விடுறது, வேஸ்ட் எதுக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, பொதுமக்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டோம், அவங்களும் வந்து இதுலலாம் விளையாடி என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இந்த வாட்டர் ஸ்லைடை நார்மலாக பொதுமக்களுக்காக ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த வாட்டர் ஸ்லைடோட ஹைட் வந்து எவ்வளோ அப்படின்னா 376 ஃபீட் ஹைட்டில் கட்டி வச்சுருக்காங்களா. அந்த அளவுக்கு உயரத்தில் கட்டி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து நம்ம அப்படியே ஸ்லைட் பண்ணி வரும்போது பயங்கரமாக இருக்கும். இது வெறும் நேராக ஸ்ட்ரைட்டாக ஸ்லைட் பண்ணுற மாதிரி இருக்காது. இதில் எப்படி கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா அப்படியே ஜிக்ஸாக் அப்படியே ரவுண்டாக இருக்கும். ஸோ மேலே நீங்கள் அந்த ரைட் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே சுற்றி வர்ற மாதிரி இருக்கும். சுற்றி வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே வந்துனே இருந்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஒரு சில இடத்துல வந்து டிரான்ஸ்பரண்டான கிளாஸில் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவே ஒரு சில இடத்துல என்ன இருக்குன்னா எதுவும் கிளாஸும் இருக்காது, எதுவும் இருக்காது, பட் ஃபுல்லாக கவராக இருக்கும். கவராக இருக்கிறதுனா ஃபுல்லாக இருட்டாக இருக்கும், எதுவுமே தெரியாது உங்களுக்கு. அப்படியே இருட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சடனாக வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஒரு வாட்டர் ஸ்லைடை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அக்வாடக் வாட்டர் ஸ்லைடு. இந்த வாட்டர் ஸ்லைடை ஒரு ஃபன்னியஸ்ட் வாட்டர் ஸ்லைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த வாட்டர் ஸ்லைடை வந்து க்ரூயிஸ் ஷிப் இருக்குல்ல, அந்த ஒரு ஷிப்பில் தான் வந்து இந்த வாட்டர் ஸ்லைடையே கட்டி வச்சுருக்கிறாங்களாம். இந்த வாட்டர் ஸ்லைடோட ஹைட் வந்து 46 ஃபீட் ஹைட்டில் கட்டி வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோட லென்த் வந்து 765 ஃபீட் லென்த்தில் கட்டி வச்சுருப்பாங்க. இது வந்து ஃபுல்லாகவே டியூப்பில் கட்டி வச்சுருப்பாங்க. நார்மல் கண்ணாடி டிரான்ஸ்பரண்டான டியூப்பில் தான் கட்டி வச்சுருப்பாங்க. இந்த வாட்டர் ஸ்லைடில் நீங்கள் ட்ராவல் பண்ணின்னு இருக்கும்போது சுற்றி இருக்கிற வியூவாக இருக்கட்டும், அங்கே ஷிப்பிங்கெல்லாம் பண்ணின்னு இருப்பாங்க. ஸோ அந்த வியூவெல்லாம் அப்படியே பார்த்துக்கின்னு அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வாட்டர் ஸ்லைடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வெறும் ஒரே நிமிஷம் தான் இருக்கும். ஒரே நிமிஷம் தான் ஆகும், ஜாஸ்தி கூட ஆகாது. பட் அந்த ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கிரேசியான ஒரு மூமெண்ட் வந்து அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டர் ஸ்லைடு எல்லா வாட்டியும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஒரு சில மழை இல்லை வந்து ஃப்ளட்டு வருது, இல்லை வந்து ஹெவி மழை வர்றதா இருக்கட்டும், இடி இடிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த வாட்டர் ஸ்லைடை க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. கிளைமேட் எல்லாம் பார்ப்பாங்க.